வணக்கம் தீபிகா. கிருஷ்ணகிரி மாவட்டம் காவேரிப்பட்டினம் அருகே தனியார் கல்லூரி பேருந்தை பட்டப்பகலில் வழிமறித்து மாணவியை கடத்த முயன்ற சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. காவேரிப்பட்டினம் அருகே இருக்கக்கூடிய மலையாண்டள்ளி மன்னன் நகர் அருகே கடந்த 26ஆம் தேதி அன்று பாலக்கோட்டில் செயல்பட்டு வரும் தருமபுரி மாவட்டத்தில் உள்ள பாலக்கோட்டில் செயல்பட்டு வரும் தனியார் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி பேருந்தை ஓட்டிச் சென்ற ஓட்டுநர் பிரதீப் என்பவர் அந்த கிராமத்தைச் சேர்ந்த ராமாபுரம் என்ற கிராமத்தைச் சேர்ந்த பிரதீப் என்ற ஓட்டுநர் ஓட்டி சென்ற வாகனத்தில் திடீரென செட்டிமாரம்பட்டி பகுதியைச் சேர்ந்த தங்கராஜ் வயது 28 என்பவர் மற்றும் அவருடன் சில நண்பர்களும் சேர்ந்து பேருந்தில் இருந்த மாணவிகளுடன் தகராறு செய்து அவரை கடத்த முயன்றதாக கூறப்படுகிறது. இதற்கு எதிர்ப்பு தெரிவித்த சக மாணவிகள் தடுத்து அங்கு பிரச்சனை ஏற்பட்டது. அப்பொழுது மது போதையில் இருந்த குற்றவாளிகள் தாக்குதல் நடத்த முயன்றதாகவும் கூறப்படுகிறது. இந்த சம்பவத்தின் வீடியோ ஆனது வெளியாகி சமூக வலைதளங்களில் பரவி பரபரப்பை ஏற்படுத்தியது. இதையடுத்து கிருஷ்ணகிரி மாவட்ட ஆட்சியர் தினேஷ்குமார் மற்றும் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் தங்கதுரை ஆகியோரின் உத்தரவின் பேரில் காவல்துறையினர் தீவிர நடவடிக்கையை மேற்கொண்டனர். வீடியோ ஆதாரத்தின் அடிப்படையில் சம்பவத்தில் ஈடுபட்ட தங்கராஜ் என்பவரை காவேரிப்பட்டினம் போலீசார் கைது செய்தனர். மேலும் ஓட்டுநர் பிரதீப் அளித்த புகாரின் பேரில் காவேரிப்பட்டினம் காவல் நிலையத்தில் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. கைது செய்யப்பட்ட தங்கராஜிடம் தொடர்ந்து விசாரணை நடைபெற்று வருகிறது. இந்த சம்பவம் தொடர்பாக பிற சம்பந்தப்பட்ட நபர்களையும் காவல்துறையினர் தேடி வருகின்றனர். தீபிகா.